ஆக்சுவலாக அது ஒரு மிகப்பெரிய ஃபயர் ஆச்சு. லைக் வந்து பாலாஜி சாருக்கு இந்த பிரச்சனை இருந்ததா இல்லையா அப்படிங்கிற மாதிரிலாம் டிபேட்லாம் இருந்தது. உங்களுக்கு கோவிட் ஃபேஸ் எப்படி சார்? அதை எப்படி ஓவர் கம் பண்ணீங்க அப்படிங்கிற ஏதாவது ஒரு விஷயம் சொன்னீங்க. எனக்கு ஃபர்ஸ்ட்டு கோவிட் ஃபேஸ் வந்து ரொம்ப ஜாலியாக இருந்தது. ஜாலியாக இருந்தீங்களா? ஆமாம். ஏன்னா எல்லாரும் கஷ்டப்பட்டு இருந்தாங்க. எனக்கு நான் தனியாகவே வாழ்ந்து பழகினவன், தனியாகவே சுற்றி எல்லாம் பழகினவன். செகண்ட் வேவ் தான் கொஞ்சம் டஃப்பாக போச்சு. ஏன்னா நடுவில் ஷூட் பண்ண ஒரு தெலுங்கு படம் ஷூட் பண்ணேன், அது முடிச்சு அதுக்கப்புறம் தமிழ் படம் ஒன்று ஆரம்பித்தோம். அது ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் இருந்தேன். பட் எங்கேயோ ஒரு இடத்துல ஸ்பார்க் ஆயிடுச்சு. வீட்டிலே தான் இருந்தேன். அதனால் ஒரு பீரியட் அப்புறம் முடியாமல் போய் ஹாஸ்பிட்டலில் போய் பண்ணிட்டேன். ஒரு 3 days 4 days போயிடுவோம், பரவாயில்ல திரும்பி போயிடுவோன்ற லெவலில் இது பண்ணியிருந்தாங்க. ஆனால் டாக்டர்ஸ்லாம் 3 daysல இவன் போயிடுவான்ற லெவலில் யோசிச்சுருந்துருக்குறாங்க. ஆனால் என்கிட்ட சொல்லலை. நான் வந்து யாராவது ஒரு அட்டெண்டர் உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு போது ஓகே இருக்காங்க அப்படின்ட்டேன். ஏன்னா யாரும் இல்லை. அப்போது யாரையும் கூப்பிட்டு போல